ஒரு ஒரு 30 வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் 40 வயசுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஆல்ரெடி ஒரு கட்சியில இருந்தவங்களா தானே சார் இல்ல இருப்பாங்க. அப்படி அப்படி அப்ப நம்ம சொல்ல எல்லாருமே முடியாது. வந்து எந்த கட்சியிலுமே இல்லாம இல்ல சார் நான் ஒருத்தர் ரசிகரா இருக்கிறது வேற. ஆனா நான் வந்து ஓட்டு போடுறதுன்னு போது நான் ஒரு கட்சியில தானே சார் அது ஓட்டு இருப்பேன். போடுறப்ப மக்கள் தீர்மானிப்பாங்க. இன்னைக்கு வந்து திரள்ற கூட்டம் எல்லாமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. திரள்ற கூட்டம் எல்லாமே நடிகை மனப்பான்மையோடு ஒரு மேனரிசத்தின் பால் வந்து திரண்டிருக்காங்களே தவிர, எல்லாமே திரள்வாங்க. நாளைக்கு வந்து சார் அங்க இன்னைக்கு வந்து பாக்குற சாதாரண ஒரு யூடியூப் சேனலை ஒரு பிரபலமா கூட நீங்க போய் நின்னா லட்சம் பேர் தள்ளக்கூடிய சூழல் இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கு. அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த மக்கள் ஓட்டு சார் சார் போட்டுருவாங்கன்னு இல்ல அர்த்தமா? சார். அது நீங்க சொல்ற ம், பாயிண்ட் ம், வேலிட். ம், எல்லாருமே இது வந்து வாக்கு கூட்டமா மாறுமான்னு ம். கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா அவருக்கு சேர்ந்திருக்கிற கூட்டம் எல்லாருமே பொதுமக்களையும் தாண்டி ரசிகர்கள், தொண்டர்கள்னு இருக்காங்கல்ல. அந்த ரசிகர்கள் கூட்டத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் ரசிகர்கள் கூட்டத்தை வெறுமனே ரசிகரா விட்டுறக்கூடாது விஜய் அவர்கள். அவர்கள் அரசியல்படுத்தணும்னு சொல்றோம் நம்ம. இத்தனை லட்சம் பேர் திரண்டிருக்காங்கன்னா, இத்தனை லட்சம் பேரும் நாளைக்கு வாக்காளர்களா மாறிட போக முடியாது. இத்தனை ஆட்டமும் விஜயை வந்து பின்தொடரக்கூடிய யாராவது தொடர்ந்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கூடிய கூட்டம் எல்லாம் பார்க்கறதுக்காக பாடிய கூட்டமா பார்க்கறதுக்காக கூடிய கூட்டமாக இருக்கும். ஒரு சில கூட்டங்கள் வந்து உண்மையாலுமே வந்து விஜய் மீது பற்றுள்ள கூட்டமா இருக்கும். ஒரு சில பேர் வந்து விஜய் மீது இன்னைக்கு தொடங்கி இருக்கிற கட்சி வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வரும் நம்பிக்கையில திரட்டிருப்பாங்க. இந்த வெவ்வேறு வகையான தளத்துல தான் அங்க வந்து கூடியிருப்பாங்க.